பாதுகாப்போம். என்கிற நோக்கத்தை முன்வைத்து உலக பழங்குடி நாள், அந்த நாளிலே எழுச்சியோடு என் இன சொந்தங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களின் பாசறையினுடைய மாநில தலைவர் என் உயிர் அண்ணன் கேப்டன் துரை அவர்களே, அவரோடு உடனின்று உழைத்த என் உயிர்க்கினிய தம்பிகள், தர்மபுரி மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய களப்போராளிகள், என் உயிர் தம்பி தங்கைகள், இங்கே நம்மோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்த பெருமக்கள் ஐயா ஜெகநாதன், ஐயா சுந்தரராஜன் போன்றவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும், என் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். இங்கே உரையாற்றிய என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் 2016ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி முதலாக தேர்தலை எதிர்கொள்கிற போது எப்படி நாங்கள் ஆட்சி செய்வோம், தேர்தல் அறிக்கை அல்ல, ஆட்சி எப்படி செய்வோம் என்கிற செயல்பாட்டு வரைவினை உருவாக்கினோம். அதை நானே முன்னின்று உருவாக்கினேன். அதை என்னோடு உடன் இருந்து நிறைய என் உடன் பிறந்தார்கள் உழைத்தார். அப்போது இந்த ஆதி தமிழ் குடிகளுக்கான உரிமை, அவர்களுக்கான அரசியல் அதிகாரம், இவற்றை குறித்தெல்லாம் ஒரு வரைவை என்னுடைய அண்ணன் எழுதி கொண்டு வந்து தந்தார்கள். அதை அந்த செயல்பாட்டு வரைவில் வகுத்து தொகுத்து இணைக்கிற போது ஒரு முழக்கத்தை முன்வைத்தேன். ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. அதேதான் இன்றும். இங்கே பேசிய நம்முடைய மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா சுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆதி தமிழ்குடி தாய்க்குடி குறவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று. அதை அப்படி பார்க்கக்கூடாது. எங்கள் பிறவி கடமையை நாங்கள் செய்கிறோம் என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். என் தாயின் கருவறையில் நான் இருந்ததை மறப்பதும், என் தாய்க்குடி குறவர்குடியை மறப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இங்கே குறவர்குடி சார்ந்த பெருமக்கள் எனக்கு இதை கற்பித்து என்னை இது பேசு என்று நிர்பந்தித்து நான் பேசியதில்லை. நான் படித்து உணர்ந்து அறிந்து நானாக பேசியதுதான் அது.
இங்கே கூடியிருக்கிற எல்லோரும் குறப்பைய மக்கள்தான் என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். அதில் நானும் அந்த குடியிலிருந்து வந்தவன் தான் என்கிற பெருமிதமும் திமிரும் எனக்கு உண்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உலகத்திலே மிக உயர்ந்த மனிதன் எவன்? எவன் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ, தாழ்ந்து கிடக்கிறானோ, கீழே விழுந்து கிடக்கிறானோ, அவனை தூக்கி மேலெழுத்துவதற்காக எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறான். நம்மிடையே தோன்றிய மகத்தான புரட்சியாளர் நம்முடைய பாட்டனார் வைகுந்தர் அவர்கள் தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதை தர்மம் என்கிறார். ஒன்றை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் உறவுகள், தொலைதூரத்திலிருந்து என் பேச்சுக்கை உற்று நோக்குகிற என் தம்பி தங்கைகளுக்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கே தாழ்த்தப்பட்டவன் என்று உண்டே ஒன்றிய தாழ்ந்தவன் எவரும் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் என்றால் யாரால் தாழ்த்தப்பட்டவன், எதனால் தாழ்த்தப்பட்டவன், ஏன் தாழ்த்தப்பட்டவன்? தாழ்ந்தவன் என்று எவனும் இங்கே இல்லை. அதில் தமிழன் எவனும் தாழ்ந்தவன் இல்லை. தமிழன் உலகத்தின் உயர்ந்த குடி, மூத்த குடி, தொல்குடி. நான் பேசினால் இனப்பெருமை உலகத்தில் பல்வேறு பேரறிஞர்கள் தங்கள் ஆய்விலே நிறுவியிருக்கிறார். ஏன் இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கூட உலகில் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் தவிர்க்க முடியாது, உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசுகிற நிர்பந்தத்தை கொடுத்தவர்கள் நாம். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று அவர் பேசியதை நீங்கள் இன்றும் கேட்கலாம். என் தங்கை இளவஞ்சி கூட குறிப்பிட்டார்கள். அதை பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களே, நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். நாம் நாகர்கள். நாகாலாந்து, நாகப்பட்டினம், நாகநாதன், நாகசாமி, நாகேந்திரன், இந்த பேர்கள்லாம் வர காரணமே தான் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாம் தமிழர்கள் என்று அழைக்கப்படுது. என்னுடைய மூதாதைகள் மொழி கூட தமிழ்தான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதே காலகட்டம் அந்த கருத்தை ஆம் அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்கிறார் மேற்கு வங்கத்தை பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த ஆண்ட பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஜோதிபாஸ் அவர்கள். இங்கே பேசிய நம்முடைய ஐயா சுந்தரராஜன் அவர்களோடு கூப்பிட்டார்கள். தொல்காப்பியமும் மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று பாடுது. அது சின்ன தடுமாற்றம் எனக்கு இருக்குது, குழப்பம் இருக்குது. நான் கேட்டேன், பல அறிஞர்கள்ட்ட பதிலே இல்லை. முதல் திணை முதல் நிலம் குறிஞ்சிதான். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன்தோன்றிய தமிழ் என்றெல்லாம் நமது முன்னோர்கள் சொல்வது பழம்பெருமை அல்ல. என்னுடைய மாமா தமிழ்கடல் நாவுக்கரசர் காளிமுத்தவர்கள் விளக்குகிறார்கள். நம்முடைய ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் விளக்குகிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா கேட்கும்போது இந்த தமிழங்க எப்பவுமே பீத்துவாங்க, ரொம்ப பெருமை பேசுவாங்க, என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்க. கால் தோன்றிச்சா, மண் தோன்றலையா? தோன்றலை. கல் தோன்றி விட்டது, மலை குறிஞ்சி திணை தோன்றிருச்சு, குறிஞ்சி நிலம் தோன்றிருச்சு. மண் தோன்றல, மண் மூன்றாவது நிலம், இரண்டாவது நிலம். முல்லையும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஏன் குறிஞ்சி? அங்கே குறிஞ்சி மலர்கள் நிறைந்திருப்பதால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று நமது முன்னோர்கள் சூட்டினார்கள். அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள். நாளடைவில் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டு அந்த இனக்கூட்டத்தின் தலைவனாக நம்முடைய இறை முருக பெரும்பாட்டன் அங்கே உங்களுக்கு தெரியும்.
குன்றில் வாழ்ந்ததால் மலை முடுக்குகளில் அடுக்குகளில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தசை இடை நரம்புகள் அப்படி முறுக்கி ஏறி இருந்ததால் முறுக்கன். அதான் சொல்லுவான்ல, திருவிக்கா சொல்கிறார்ல நம்ம தாத்தா, முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான். அப்படி கட்ஸு ஆம்ஸு கிம்ஸ்லாம் அப்படி அப்படி வச்சுருக்கான் பாரு, அதான்டா அழகுங்கிறான். நீ ஆண் அழகன் போட்டியில் முகம் வெள்ளையாக அழகாக மீச முடியெல்லாம் வச்சுருக்கான அழகுன்னு தேர்வு பண்ணுறதில்ல. அப்படி ஆம்ஸை காட்டணும், அப்படி புஜத்தை காட்டணும், அப்படி சிக்ஸ் பேக் காட்டணும், அப்போ தான் ஆண் அழகன் எடுக்கிறான். அந்த அழகன் தான் முருகன். அதனால தான் முருகன் முருகன், அதை முருகன் என்றால் அழகன் தான். அந்த நிலத்தின் தலைவன் தமிழ் இறைவன் முருகன். தங்கை இளவஞ்சி சொன்னது மாதிரி குன்றில் வாழ்ந்தோம், கிழங்குகளை உண்டோம். கிழங்குன்னு வேட்டையாடி உண்டோம். வேட்டை சமூகத்தில் தான் நாம். தமிழன் மரபே வேட்டையாடி சாப்பிட்றதான். நீ இன்னைக்கு சிவனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற, முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற. நான் வம்புக்கு கரிமீன் சாப்பிட்டு தான் போகிறது. ஒன்றும் எனக்கு ஆகலை, நல்லா தான் இருக்கேன். எந்த சாமிடா நம்ம சாமி சைவம்? ஏன்டா பைத்தியக்காரத்தனை மாதிரி பேசிட்டுறா? எவன்டா நம்மளோட சாமி? எந்த சாமிடா? எல்லா சாமியும் இங்கே வர சூளாயுதம் வேலாயுதம் ஈட்டி எல்லாம் வச்சுருக்கு. என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, வேலை வச்சுக்கிட்டு சூளாயுதத்தை வச்சுக்கிட்டு. வேட்டையாடி சாப்பிட்ட சமூகத்தின் மரபினரா நம்ம ரத்த அணுல அசைமம் ஓடி இருக்கு. சும்மா போட்டு அதுக்கப்புறம் அங்கே காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். மெதுவாக இடம்பெறை தொடங்கின நகர்ந்தோம், கீழே இறங்கி வந்தோம். காடு சார்ந்த இடமும் மலை அடிவாரத்தை ஒட்டி அங்கே முல்லை மலர்கள், சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம், முல்லை திணை என்று வரையறுத்தார். இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினார்கள். அங்கே நாம் மேய்ப்பரானோம். அங்கே குறவர், இங்கே ஆயர், கோன். அந்த இனக்கூட்டத்தின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள். அதை வைத்திருக்கிற தலைவன் கோன். கோன் என்றால் அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய பாட்டு இருக்கு. ஆனால் கோன்னா உனக்கு கேவலமாக தெரியுது, யாதவனா உனக்கு பெருமையாக தெரியுது. அது எந்த மொழி சொல்னே உனக்கு தெரியல. உன்னை அரசன் என்று சொல்வது, நீ மன்னன் என்று சொல்வதை விட உனக்கு பெருமை வேற ஒன்று வேணுமா என்ன? கோன். அங்கே வாழ்ந்தோம். அங்கேயே 1-2 கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கவனிச்சுக்க, உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சவன் நம்ம தான். அது எப்படின்னு சொல்கிற அப்படின்னு, ஆடு மாடுகளை என்பதற்கு எண்களை கண்டுபிடிச்சிட்டான். நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியிலே எழுத்தன்ப என எண்ணன்ப என்று எழுதவில்லை, எண்ணன்ப என எழுத்தன்ப. இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு தான். முதல்ல வந்தது என்னடா, அதுக்கப்புறம் தான்டா எழுத்துன்னு எழுதிட்டான். வேணா எடுத்து பார்த்துக்க. முதல்ல என்னை கண்டுபிடித்தவன் நீனும் நானும், ஆயர் கூட்டம் நாம தான். 2வது திணை மக்கள். கீழே இறங்குறோம், நிலம் பள்ளமா இருக்கு. அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான். நானும் பல்ல, நீனும் பல்ல, எல்லாரும் பள்ளம்தான். அது நீ கோச்சுக்க ஓட்டு போட போடாதப்போ. சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா, கசக்கத்தான் செய்யும். ஆனால் கனி எப்போதும் இனிக்கும். பொறுமையா இருக்குன்னா உண்மையை நீ உணர்ந்து பார். நாம் பல்லர்கள். அது காரண பெயர். ஏன் நிலம் பள்ளமாக இருந்தது, அங்கே வாழ்ந்தோம். அருவி ஆரக்கண்டம் நீர் ஓடிச்சு, குளித்தோம். அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம். நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். அங்கே உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடித்தோம். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். உழவுக்கு மாட்டை பழக்க தொடங்கினோம். மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்காக மாற்றினோம். அது திமிழோடு ஏறி அப்படி விளையாண்டு அன்பை தடவி வருடி நமக்கு நட்பாக்கணும், உறவாக்கணும். அந்த திமிழோடு ஏறி விளையாட தொடங்கும் போது அதை ஏறு தழுவுதல்னு வச்சான் சங்க இலக்கியத்தில். கொல்லேற்று கோணஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள்னு சங்க இலக்கியத்தில் பாட்டிருக்கு.